வணக்கம் அந்தோணியின் நலப்பறைகள். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு வீடியோ. என்ன வீடியோனா சொல்லு சுமி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபாரின்ல இருந்து ஒரு அக்கா வந்து கால் பண்ணி இல்லாதவங்கப்பட்டவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க சொன்னாங்க. நல்ல சாப்பாடா வாங்கி அதுவும் நல்ல சாப்பாடா வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன காரணத்துக்காகன்னா வந்து அந்த அக்காவோட அண்ணன் பையன் நம்மளுக்கு சொன்னது அந்த அக்கா. ஓகேவா? அந்த அக்காவோட அண்ணனோட பையன் வந்து இறந்து கிட்டத்தட்ட 11 வருஷம் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு தான் அவங்களோட நினைவு நாள். அவங்களோட பேர் பார்த்தீங்கன்னா இக்னேசியஸ்ன்ற பையன். ஆமாம், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 12வது நினைவு வருஷம் வந்து தொடங்குது. அதுக்காக இல்லாதவங்களுக்கு ஒரு நல்ல சாப்பாடாக வாங்கி கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட வந்து கேட்டிருந்தாங்க. அந்த பையனோட நினைவு நாள் அன்று நம்ம வந்து எல்லாருக்குமே வந்து சாயல்குடி போய் சாப்பாடு வாங்கி நம்ம எல்லாருக்குமே வந்து எங்கள் ஊரில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 கிலோமீட்டர் தான் போய் தான் நம்ம சாப்பாடு எல்லாம் வாங்கணும். ஏன்னா நம்ம ஊர் கிராமனால பெருசாக எதுவும் கிடைக்காது. நம்ம சிட்டியை தொடர்ந்தாமே சாயல்குடி போகணும். இப்போ சாயல்குடி போயிட்டு தான் சாப்பாடு வாங்கிட்டு அங்கே உள்ள அந்த கஷ்டப்பட்ட அந்த சாப்பாடுக்கு ரொம்ப சிரமப்படுற மக்களுக்காண்டி நம்ம இந்த சாப்பாடை கொடுக்க போகிறோம். பேரை கேட்டு சரியா? நம்ம பஸ் ஸ்டாண்டில் இருக்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு மாதிரி நம்ம ஊருக்கு போய்கிட்டு இருக்க வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐயா உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு ஆமாம். இந்த என்னது இது கம்பெல்லாம்
மாடு ஆடு ஆடு ஆணிக்கிறோம்க்கா ஆணிக்கிறோம். அங்கயா நல்ல வெயில் ஆனைங்க நல்ல நிழலா இருக்கு. வந்து இதில் வந்து உட்காந்துருவேன். ஆடாது மேய்ச்சி வரும், அப்புறம் தீயை பற்றிக்குவேன். சரி வரேன். சரி. இல்லை இல்லை வாங்க வாங்க எந்த ஊருப்பா? இந்த மூக்கி விட்டாங்க. அவங்க நினைவு நாளுக்காக எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்க சொன்னாங்க. அதனால சாயங்குடியில் போய் கொடுத்துட்டு அடி வர்றவங்க கறி முட்டை போகிறாங்க. அதோட இங்கே ஒரு தாத்தா இருப்பாங்கன்னு சொன்னாங்க. சரி 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 போயிட்டேன். சரிப்பா சரி. கே வருது சொல்லு கேட்டால் எப்போ வந்து அப்புவாங்களான்னு சொல்லுங்க. அவர் வந்து இன்னொரு 10-20 நாள் ஆகும். அவர் வெளிநாடு போயிருக்காரு. சரி சரி வந்து பிடிச்சாங்க. நம்ம ஊர் மூக்கையூர் உப்பளம். எனக்கு ரொம்ப நாள் ஆசை உப்பளத்தில் இறங்கி பார்க்கணும்னு. கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகி கல்யாணம் முடிஞ்சு நான் இப்போ தான் இந்த சைடு வந்திருக்கேன். சரி சரி சரி. அது ஓனர் திருநெல்வேலியிலேருந்து வெளிநாடு போயிருக்காங்க. அந்த பிடிச்சாங்க. சரி. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லபடியாக நம்ம வந்து சாப்பாடு வந்து எல்லாருக்கும் கொடுத்து வந்தாச்சு. அவங்க சொன்ன மாதிரியே நம்ம வந்துட்டு 40 பேருக்கு நம்ம அந்த சாப்பாடு மன நிறைவாக இருந்துச்சு. உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமான விஷயம். அந்த பையனோட நினைவு நாளுக்கு வந்து அவங்க ஒரு 4 பேருக்கு சாப்பாடு கொடுத்து நினச்சது உண்மையாகவே எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. அதுவும் எங்கள் கையால் அதை நான் பண்ண வச்சது வந்து எனக்கு உண்மையாகவே கடவுளுக்கு நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மறுத்து பாய்.